ஹலோ எவ்ரிவன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேத்தமேட்டிக்ஸு பசில் சம்னே சொல்லலாம். இந்த ஆப்டிடியூட் பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி ஆப்டிடியூடு. எ ஸ்டூடெண்ட் ஸ்கோர்ஸ் 4 மார்க்ஸ் ஃபார் கரெக்ட் ஆன்சர் அண்ட் லாஸ் 1 மார்க்ஸ் ஃபார் ராங் ஆன்சர். சரிங்களா? இப்போ நமக்கு இருக்கு இல்லையா நெகட்டிவ் மார்க் சிஸ்டம்ஸ் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸில். ஸோ அந்த மாதிரி தான். இஃப் ஹி அட்டம்ஸ் 76 கொஸ்டின்ஸ் அண்ட் ஸ்கோர்ஸ் 144 மார்க்ஸ், வாட் இஸ் த நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கரெக்ட்லி ஆன்சர்டு? எவ்வளோ கொஷின்ஸ் வந்து ஒரு கரெக்டாக ஆன்சர் பண்ணிப்பான்னு கொஷின் கேட்குறாங்க. 76 கொஸ்டின் தான் அட்டன் பண்ணுறாரு. சரிங்களா? அதில் 144 மார்க்ஸு ஸ்கோர் பண்ணுறது. இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா அல்ஜீப்ரா மெத்தட் வச்சு போடலாம். 4x மைனஸ் 76 ஓகேங்களா, மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 144 அது மாதிரி ஈக்குவேஷன்லாம் அது நேரம் இருக்காது. கண்டிப்பாக நம்ம ஃப்ரேம் பண்ணி அதை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து மைண்ட் மேத்தமேட்டிக்ஸு குயிக்காக போடணும். சரிங்களா? இப்போ இதை எப்படி ஒரு லாஜிக் பார்க்கலான்னா கொஞ்சம் நான் அனலைஸ் பண்ணதில் இருக்குது. 76 கொஸ்டின் இருக்குது. சரிங்களா? 76 கொஸ்டின்ஸ் ஒருவேளை அவர் ஃபுல்லாக மார்க் பண்ணியிருந்தார், ஸ்கோர் பண்ணியிருந்தாரு, கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தாருன்னா அது 76 × 4 வரணும் இல்லையா? அப்போ அதை வந்து மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ 280 ப்ளஸ் இங்கிட்ட வந்து ஸோ 24 304 வரும். ஆமாம் ரைட்? சரி ஓகே. ஆனால் இப்போ அவர் ஸ்கோர் பண்ணியிருக்கிறது 144. ஆனால் இல்லை இன்னொரு லாஜிக் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவர் வந்து ராங்கான ஆன்சருக்கு வந்து 4 மார்க்ஸ் இல்லாமல் கரெக்ட்லி ஆன்சர்டு கொஸ்டின்ஸ்லேயும் 1 மார்க் சப்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அதுக்கு மீனிங் என்னென்னா 5 மார்க்ஸ் லூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ வந்து நார்மல் முன்னாடி இருந்த எக்ஸாமினேஷன் சிஸ்டம் வந்து கரெக்டான ஆன்சர் பண்ணுமா மார்க் போடுவாங்க, ராங்கான ஆன்சரை ஒமிட் பண்ணிடுவாங்க. அப்போ வந்து ஈஸியாக இதை மார்க் பண்ணி எவ்வளோன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஆனால் அப்போ அப்படின்றப்ப 304லேருந்து 304ன்றது கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தால் எவ்வளோ வரும்? அந்த ஸ்கோர் 304 மைனஸ் 144 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 160 வரும். அப்போ அந்த 160ன்றது அவர் வந்து 5 மார்க்ஸ் இழந்தது. அப்போ 5 மார்க்ஸ் இழந்தது 32. 160 டிவைட் பண்ணி பாருங்கள் 5ல். ஸோ 32 வரும். ஸோ 32 கொஸ்டின்ஸ் வந்து அவர் ராங் ஆன்சர் பண்ணியிருக்காரு. அப்போ கரெக்டான ஆன்சர் வேணும்னா இதில் வந்து சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். 76லேருந்து ஆன்சர் வந்துடும். ஸோ 44 இஸ் த சாய்ஸ். நீங்கள் வந்து அஸ்யூம் பண்ணலாம், ஆன்சர் மூலமாக அஸ்யூம் பண்ணலாம். எப்படின்னா 49, 44, 64 கண்டிப்பாக சான்ஸே இல்லை. ஏன்னா அவர் வந்து இழந்த மார்க் 5ன்றப்ப அப்படி வச்சும் நீங்கள் ஆன்சர் மூலமாக லாஜிக் பண்ணும்பொழுது 3 சாய்ஸ் தான். ஃபஸ்ட்டு 44, 38, 49. அதுக்கப்புறம் 49, 38 வராது அப்படின்றது காரணம் என்னென்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 38 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வர வந்து 44ல் வருது. ஸோ அதனால மட்டும் இல்லை. ஸோ நமக்கு ராங்கான ஆன்சர் இதெல்லாம் கால்குலேட் பண்ணும்பொழுது 44 தான் ஆல்மோஸ்ட் சான்சஸ் இருக்குது. தேங்க்யூ எவ்ரிவன். தேங்க்யூ ஸோ மச்.